ஹலோ மக்களே, திஸ் இஸ் வெங்கடேஷ் ஃப்ரம் ட்ராவல் குரு. இது என்னோட 22nd கண்ட்ரி. ஆனால் நான் வீடியோ பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தாய்வான். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் விசிட்காக வந்து தாய்வான் போகிறேன். ஸோ தாய்வான் எல்லாருக்கும் காமிக்கலாம், அப்படியே வீடியோ பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தாய்வானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட் ஏர்லைனில் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீப்பாக வந்து எனக்கு ஃப்ளைட் வந்து கிடச்சிருச்சு. 12 o'clock ஃப்ளைட்டு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். வந்து லான்ச் ஆக்சஸ் இருந்தது. ஸோ லான்ச்சில் போய் டின்னர்லாம் முடிச்சாச்சு. ஸோ டின்னர் முடித்த உடனே வந்து கரெக்டாக 11:20க்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாருங்கள், போர்டிங்கும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 11:20க்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகி 12 o'clock ஃப்ளைட் எடுத்துருவாங்க. 6 o'clock வந்து சிங்கப்பூர் போவோம். சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட் மாறணும் நம்ம. ஸோ 9 o'clock வந்து சிங்கப்பூர்லேருந்து தைப்பே வந்து வி வில் கோ. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான். ஸோ நான் சிங்கப்பூர் போனோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ தாய்வானோட கேபிட்டல் தைப்பே போக போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது ஒன் டே வந்து வி ஹேவ் இன் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரும் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட் சி எவ்ரி ஒன். ஐ திங்க் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இன்புட் இல்லை? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான கூட்டமாக இருக்குது. ஸ்கூட் ஏர்லைன்ஸ் எப்போயுமே சிங்கப்பூர் போகிறதுனால நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ மக்கள் இங்கேருந்து ஃபிலிப்பைன் இது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே இந்த ஏர்லைன் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குதுன்னு. ஸோ போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகலாம். போர்டிங் லைன் இது. போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்கூட் ஏர்லைன்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா இது வந்து ஒரு லோ காஸ்ட் கேரியர். அப்படின்னா என்னென்னா, லைக் இதில் வந்து பேக்கேஜு, ஃபுட்டு அது எதுவுமே கிடைக்காது. ஸோ எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ வெறும் டிக்கெட், அது கூட வந்து ஒரு 10 kg பேக்கேஜ், ஹேண்ட் பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் 10 kg வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கேரி. ஒரு 4 நாளைக்கு வந்து யூ கேன் கேரி லாட் ஆஃப் க்ளோத்ஸ். அதுக்கு வந்து 100% 10 kg வந்து போகும். ஸோ ஒரு பேக், ஒரு பெரிய பேக், அதில் ஒரு நானும் அப்படி தான் கேரி பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ஃபேரில் வந்து யூ கேன் கோ டு சிங்கப்பூர் இஃப் யூ பிளான். இல்லைன்னா ஃபிலிப்பைன் போகணும், அதுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபேர் கிடைக்கும். இல்லை நான் போகிற மாதிரி தாய்வான் போனோம்னாலும் யூ கேன் கெட் அ வெரி குட் ஃபேர் வித்தவுட் பேக்கேஜ். ஸோ பெரிய அட்வான்டேஜ் இஃப் யூ ட்ராவலிங் இன் அ ஸ்கூல். ஸோ லோக்கல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஏர்லைன்குள்ளே போக போகிறோம். பெரிய கியூ. ஃபைனலி ரீச் தி ஏர்லைன். ஸோ உள்ள கேட்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இது போயிங் ஃப்ளைட்டு தான். ஸோ இதுதான் ஸ்கூட் ஏர்லைன்ஸ். ஒயிட் பிக். ஸோ ஃபைனலாக சீட்டில் செட்டில் ஆயாச்சு. ஸோ கேட்ச் யூ கைஸ் இன் சிங்கப்பூர் ட்ராவல் வந்து 39 விண்டோ சீட். நான் சொன்ன மாதிரி தூங்கனோட விண்டோ சீட் கேட்டிருந்தேன். அதனால் கடைசியில் கிடச்சிருக்கு. சீட் நம்பர் 39. If any bike to put on top, back? Oh yeah, bag I want to keep it in top. Hi. ஸோ ஃபைனலாக வந்து சிங்கப்பூர் லேண்ட் ஆயாச்சு. ஃப்ளைட் வந்து ஒரு ½ an hour லேட். ஸோ 7 o'clock வந்து சிங்கப்பூர் லேண்ட் ஆகிட்டோம். இது டிரான்சிட் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் வந்து 9:45 சிங்கப்பூர் டு தைப்பே. ஸோ வந்து இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் நிறைய வாட்டி வந்திருக்கேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஏர்போர்ட். ஈஸியாக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்லாம் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு உங்களோட ஃப்ளைட்டு என்ன டெர்மினல், இங்கே சிங்கப்பூரில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து தைப்பேக்காக வெயிட்டிங். மார்னிங் டைம் ஏதோ சாப்பிட்லான்னு நினச்சா இங்கே ஏர்போர்ட்டில் எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. தைப்பே போய் தான் ஏதாச்சும் பார்க்கணும். போய் காஃபியாவது ஒன்று குடிப்போம். ஸோ 9:45 ஃப்ளைட் டு தைப்பே. அது வரைக்கும் ஸ்டே டியூன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுங்க ஒரு 30 minutes வாக் பண்ணி ஃபைனலாக வந்து நான் போகிற கேட்டுக்கு வந்தாச்சு. C24. அப்போ இதுவே வந்து ஒரு மார்னிங் வாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பெரிய ஏர்போர்ட்.
மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம தாய்வான் வந்தாச்சு. ஸோ வந்தோடனே ஃபஸ்ட் விஷயம் பாருங்கள், நம்ம ஊரில் வந்து ரைட் ஹேண்ட் டிரைவ், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். ஸோ இப்போ வந்து நம்ம தைப்பே ஏர்போர்ட்லேருந்து தைப்பே சிட்டி போயிட்டுருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ். ஸோ அங்கே தான் நம்ம ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ தைவான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி, பட் ஈவன் வந்து அதை இண்டிவிஜுவல் கண்ட்ரியாக ஏற்றுக்கல. நிறைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக காமனாக பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு தான் போட்டு வருது. ஈவன் அந்த இமிக்ரேஷன் ஃபார்ம்லேயும் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் போட்டிருந்தது. பட் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்லாவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் சிட்டி வரல. எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் மழையாக இருக்குது. பாருங்கள், மழை பார்க்கலாம். ரோட்ஸ் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேல்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபுல் க்ரீன்ட்ரி, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டல் போயிட்டு ஹோட்டல்லேருந்து எங்கேனாச்சும் போக முடியுமான்னு பார்க்குறேன். ஏற்கனவே செம்ம டயர்டு, ஏன்னா நைட்லேருந்து ப்ராப்பராக தூங்கலை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் போகலாமான்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டென்ஷனாக இருக்கேன். இப்படிதான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு வண்டி, என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் டயர்டாக இருக்குங்க. போய் ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. தைப்பே சிட்டியில் வாஷ்ரூம் பிரமாண்டமாக இருக்குது. ரூம் சூப்பராக இருக்குது. வாவ், இட்ஸ் நைஸ். ரூம்ஸ் ஆர் வெரி நைஸ். இங்கே வந்து என்ன வியூ இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வியூவாக இருக்குது. வாவ், சூப்பர்ல, செம்ம. ஓகே, ஸோ ஆல் செட். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வில் கோ அவுட் பேக். ஸோ தைப்பே பற்றி சொல்லணும்னா, தாய்வானோட கேபிட்டல் வந்து தைப்பே. ஸோ தைவானில் என்ன கரன்சி போகுதுன்னா தைவான் டாலர், நியூ தைவான் டாலர். ஸோ நம்ம இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா லைக் 3 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கே 1 ரூபா. ஸோ 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ் தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. சிட்டி வந்து பார்க்குறதுக்கு பழையமாக இருந்தாலும் எங்கேயும் குப்பை இல்லை. லைக் ஆஸ் யூஷுவல் எங்கே போனோம்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து தைவானோட மோஸ்ட் ஃபேமஸான நைட் லைஃப் ஏரியா, நைட் மார்க்கெட் ஜீமிங்டன் இங்கே வந்து இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் என்ன வைப் இருக்குது நாலும் பக்கமும். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே எல்இடி லைட் தான். அப்படியே ஜப்பான் டோக்கியோவில் வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீன், எல்இடி, எவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். இங்கே வந்து லைவ் ஷோ போயிட்டுருக்கு பாருங்கள். லைவ் ஷோ வந்து போயிட்டுருக்கு. சூப்பராக வச்சுருக்கா. ஒரே ஹாப்பினிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஜீமிங்டன் ஏரியா இன் தைவான் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இட்ஸ் ஷாப்பிங் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், உங்கள் துணி, இது எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், இன்னொரு விஷயம், நம்ம இந்தியா மாதிரி பாருங்கள், இந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், அதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் தைவானில் என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு. நாட்டி ஷாப்பிங் ஏரியா. ஸோ இங்கே இந்த மாதிரி டாய்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்த பபிள் டீ வந்து தைவானில் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அந்த ஷாப். பாருங்கள் எத்தனை பேர் வந்து லைனில் நின்றுருக்காங்கன்னு. வெறும் இந்த பபிள் டீக்காக தான். இது ரொம்ப ஃபேமஸான கடை. பபிள் டீக்கு லைனில் நின்று வாங்கி போகிறாங்க. ஸோ இது வந்து பபிள் டீ. இட்ஸ் அ ஃபேமஸ் பபிள் டீ, ரைட்? ஸோ இது ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா தைவானோட ஃபேமஸ் பபிள் டீ வாங்கியிருக்கோம்.
$120 வருது ஒன்று. வாங்கினா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கியூ இருக்கு இந்த பபிள். ஸோ மேக்கிங் ஆஃப் பபிள் டீ டைனோசரை வச்சு மேக் பண்ணுறாங்க பாருங்க. வெரி நைஸ். ஸோ பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இது ஃபுல்லாகவே அந்த நைட் மார்க்கெட் தான். எல்லாமே இருக்குங்க இங்கே. பசங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் பெரிய எல்இடி ஸ்க்ரீன் எல்லாமே பெருசாக இருக்கு. இது வந்து ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு தாய்வான் தாய்பேல. பாருங்க எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு. இது இங்கே மட்டும் இல்லைங்க, ஃபுல் இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டூ ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே டேட்டூ ஸ்டாப் தான். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. தமிழ் ரெஸ்டாரண்ட் அம்மாஸ் கிச்சன் உள்ள போய் பார்ப்போமா?